ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் மிஸ்டர் மூவி வாய்ஸ் சேனல். இன்னைக்கு நாம 2001 ரிலீஸ் ஆன ஜீப்பர்ஸ் கிரீப்பர்ஸ் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஆள் இல்லாத ரோட்ல ஒரு கார் வரத நமக்கு காட்டுறாங்க. அந்த கார்ல அக்காவும் தம்பியும் அவங்க காலேஜ் லீவ் விட்டுட்டதுனால அவங்க வீட்டை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போய்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் வேன் போகுது. அந்த வேனோட நம்பர் பிளேட்டை பார்த்து அவங்க ஏதோ ஒரு பேர் வச்சு விளையாண்டுகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க கிராஸ் பண்ணி போன கொஞ்ச தூரத்திலேயே அவங்களுக்கு பின்னாடி வந்த ஒயிட் கலர் வேனு அவங்களுக்கு ரைட் சைட்ல ஒரு ரோடு வரத பார்த்து அந்த ரோட்ல வளைஞ்சிடறாங்க. அதுக்கு பின்னாடியே இன்னொரு கருப்பு கலர் ட்ரக் ஒன்னு வேகமா வந்துகிட்டு இருக்கு. அப்படி வேகமா வந்த அந்த ட்ரக் ஒரு பழைய காலத்து வண்டி மாதிரி இருக்கு. அந்த வண்டி ஹீரோ ஹீரோயின் போய்கிட்டு இருக்க அந்த காரு கிட்ட வந்து சடனா ஹார்ன் அடிக்கிறான், அவங்களை இடிக்கிற மாதிரி. அப்படி அந்த ஹாரன் சத்தத்தை கேட்டதும் அவங்க ரெண்டு பேரும் மிரண்டு போயிடுறாங்க. அதை பார்த்த ஹீரோயின் வழி விடவும் சொல்றான், அவனும் வழி விடுறான். இருந்தாலும் அந்த பின்னாடி வந்த ட்ரக் அவங்கள தாண்டி போகாம அவங்க ரைட்ல போனா ரைட்ல போறான், லெப்ட்ல வந்தா லெப்ட்ல வரான். ஒரு கட்டத்துல ஹீரோ என்ன பண்றான், சடனா லெப்ட்ல போய் டக்குன்னு ஸ்லோ பண்றான். அந்த வண்டி அவங்கள தாண்டி போயிருது. அப்படி தாண்டி போன அந்த வண்டியோட நம்பர் பிளேட்ல பீட்டங்கியூன்னு எழுதி இருக்கு. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு இடம் இருந்து அவையே நம்மளை இப்படி பயமுறுத்திட்டு போனானே ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு அவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கிறுக்கு பைய ஏன் இப்படி செஞ்சான்னு தெரியலன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட உனக்கு அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருதான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் லாரா கென்னியோட மரணத்தை தானே நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் சொல்றான். ஆமா, அந்த இன்சிடென்ட் நடந்ததும் இந்த ஹைவேல தான் அவ சொல்றா. அதை கேட்ட அவன், ஆமா அவங்களோட உடல்கள் மட்டும்தான் கிடைச்சிச்சு, தலை கிடைக்கலன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதை கேட்ட ஹீரோயின், எனக்கும் இந்த ஹைவேலையே ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லி பயமா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. அதை கேட்ட ஹீரோ, தேவையில்லாத போட்டு மனசுல குழப்பிக்கிறாத அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறான். அப்படியே அவங்க பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது ஹீரோ ஒரு சர்ச்சை பாக்குறான். அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல இவங்கள ஹார்ன் அடிச்சு பயமுறுத்திட்டு ஒரு ட்ரக் வந்துச்சு இல்லையா, இடிக்கிற மாதிரி. அந்த ட்ரக் இப்ப வந்து சர்ச்சு கிட்ட நின்னுகிட்டு இருக்கு. அந்த ட்ரக்ல இருந்து இறங்கின ஒருத்தன் அங்க உள்ள ஒரு பைப் ஹோல்ல என்னத்தையோ தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு இருக்கான். இது அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பாத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவனும் இவங்கள பாத்துறான், அவங்க நம்மளதான் பாக்குறாங்கிறத. அப்படி பார்த்து அவன் இவங்கள பார்த்து முறைச்சு நின்னுகிட்டே இருக்கான். இப்ப ஹீரோயின் சொல்றா, அவன் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோ சொல்றான், அவன் என்ன பண்றான்றது எனக்குமே ஒன்னும் புரியலையே அப்படின்னும் போது அவன் சுத்தி வச்சிருந்த அந்த கவர்ல சிகப்பு கார் கரையா இருக்கு, அதை தான் தூக்கி அவன் உள்ள போட்டுட்டு இருக்கான் அப்படின்றான். அப்ப ஹீரோ சொல்றான், என் போன் பின்னாடி தான் இருக்கு, அதை எடு, நம்ம முதல்ல போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்றான். அப்படி அவன் சொன்னதும் அவளும் அந்த போன் எடுத்து பாக்குறான். அதுல பேட்டரி லோவா இருக்கு, ஆன் பண்ண முடியல மொபைல. அப்படியே ஹீரோயின் பின்னாடி திரும்பி பாக்குறா. அவன் வேகமா வண்டி எடுத்து இவங்கள தான் இப்ப விரட்டிட்டு வந்துகிட்டு இருக்கான். இவங்களும் எவ்வளவோ வேகமா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவன் வண்டி பயங்கர ஃபாஸ்டா இருக்கு. வேகமா வந்து அவங்க வண்டியில டம்னு இடிக்கிறான். அவன் அப்படி இடிக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினும் அவன் என்னத்தை தான் தூக்கி போட்டான்னு தெரியலையே, அவன் ஏன் இப்படி நம்மளை போட்டு படுத்தி எடுக்கிறான்னு சொல்லி அவனை சத்தம் போட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அவன் அவனோட ட்ரக்கை வச்சு ஹீரோவோட காரை மாறி மாறி இடிக்கிறான். அப்படி இடிச்சதுல ஒரு கட்டத்துல ஹீரோவோட வண்டி கண்ட்ரோலை இழந்து சைடுல உள்ள வேலியை உடைச்சுக்கிட்டு அந்த புல்தரைக்குள்ள வண்டி இறங்கி போய் நின்றுது. அப்படி இடிச்சு தள்ளன அவனும் வேகமா வண்டியை ஓட்டி நேரா போய்கிட்டே இருக்கான். இவங்களை ஒண்ணுமே பண்ணல, வண்டியை நிப்பாட்டவும் இல்ல, அவன் இறங்கி கூட பார்க்கல, நேரா போய்கிட்டே இருக்கான். இவங்க வண்டி அந்த புல்வெளிக்குள்ள இறங்கி நின்றுட்டு இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துல அரண்டு போயிட்டாங்க. அப்படியே இறங்கி வந்து அந்த காரோட டிக்கியை பாக்குறாங்க, உடஞ்சு போய் கிடக்கு. அதை ஒரு துணியை வச்சு கட்டிடுறாங்க. சரின்னு அவங்க ரெண்டு பேரும் திரும்ப கிளம்ப போகும்போது தம்பிக்காரன் சொல்றான், அவன் அங்க என்னத்தை தான் தூக்கி போட்டிருப்பான்னு சொல்லி நம்ம ஒரு எட்டு பார்த்துட்டு போயிருவோமான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நம்ம இத பத்தி போலீஸ்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம், அவங்க மத்ததை பாத்துக்குருவாங்க, இது நமக்கு தேவையில்லாத வேற நம்ம சொல்றா. இல்ல அவன் தூக்கி போட்டது ஏதோ ஒரு டெட் பாடி மாதிரி தான் தெரிஞ்சது, ஆனா அதுல யாரும் உயிரோட இருந்திருந்தா நம்ம அவங்கள காப்பாத்திரலாம் இல்லையா அப்படின்னு அவன் கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, இது நமக்கு தேவையில்லாத வேலை, நான் சொன்னா கேளுன்னு அவன் சொல்லும் போது, இல்ல அந்த இடத்துல இப்ப நீ மாட்டிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவ, உன்னை யாராவது காப்பாத்த வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்ப, அப்படித்தானே அவங்களும் எதிர்பார்ப்பாங்கன்னு அவன் சொல்றான். இதை கேட்ட ஹீரோயின், சரி போகலாம், ஆனா நான் உள்ள வர மாட்டேன், நான் கார்ல தான் உட்கார்ந்து இருப்பேன் அவ சொல்லிடுறா. பரவாயில்ல வா நம்ம போய் பார்த்துட்டு போலான்னு சொல்லி இப்ப அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி அந்த சர்ச்சை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரும் அந்த சர்ச்சு கிட்ட வந்துடுறாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது இது ஒரு கைவிடப்பட்ட சர்ச்சுங்கிறது. அந்த சர்ச்சை சுத்தி ஒரே காக்கைகள் கூட்டமா இருக்கு. அப்படி அங்க வந்து வண்டியை நிப்பாட்டினதும் ஹீரோ சொல்றான், நான் இறங்கி போய் செக் பண்ணிட்டு வந்துறேன், நீ வண்டியிலே இருன்னு சொல்லிட்டு கீழே இறங்குறான். என்னதான் அவ நான் வரலன்னு சொல்லியிருந்தாலும் தம்பிக்காரன் தனியா போறதை பார்த்துட்டு வேகமா இறங்கி வந்து, சரி வா நம்ம சீக்கிரமா இந்த இடத்தை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லி அவன் கூட போய்கிட்டு இருக்கா. அப்படியே ரெண்டு பேரும் நடந்து அவங்களுக்கு முன்னாடி உள்ள அந்த பைப் ஹோல் கிட்ட போறாங்க. அது ஒரு தகரத்துல ஹோல் மாதிரி போட்டிருக்கான், கீழே அண்டர் கிரவுண்ட்ல தூக்கி போடுறதுக்காக. அந்த பைப்பு கிட்ட போய் அவங்க நிக்கும் போது ஒரே கெட்ட வாடையா இருக்கு, அவங்களால அங்க நிக்கவே முடியல. இத பார்த்தா ஒரு டிரைனேஜ் பைப்பு மாதிரியும் தெரியல, ஏன் இது இந்த நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லி அவன் அங்க அக்காட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ கீழே யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி அந்த பைப் ஹோல்ல சத்தம் போடுறான். அப்படி ஹீரோ கேட்கும் போது கீழே இருந்து யாரோ கத்துற சத்தம் கேக்குது. இதை கேட்ட அவன் ஒரு நிமிஷம் என் காலை புடின்னு சொல்லிட்டு அந்த பைப்புக்குள்ள நுழையிறான். இதை பார்த்த ஹீரோயின் அவனை சத்தம் போடுற, அவசரப்படாத, தேவையில்லாத செய்யாதன்னு, நீ ஒரு நிமிஷம் என் காலை மட்டும் புடிய, யாரோ கத்துற சத்தம் கேக்குது, நான்
நான் என்னன்னு மட்டும் கேட்கிறேன்னு சொல்லி அவளை காலை பிடிக்க சொல்லிட்டு இவன் டார்ச் லைட் எடுத்த மாதிரி உள்ள நுழைஞ்சு சத்தம் காட்டுறான். அப்படி அவன் சத்தம் காட்டிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு எதிர்த்த மாதிரி ஏதோ வர்ற மாதிரி தெரியுது. அதை பார்த்து அவன் அவங்க அக்கா கிட்ட சொல்றான், எனக்கு எதிர்த்த மாதிரி ஏதோ ஊர்ந்து வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறான். ஏன் அவன் கத்துறான்னா, அந்த பைப் ஹோல்குள்ள நிறைய பெருச்சாலிகள் இருக்கு. அது இவன் கிட்ட வந்ததுமே இவன் அதை பார்த்து பயந்துறான். பயந்த அவன் காலை உதற ஆரம்பிச்சதுமே ஹீரோயினால பிடிக்க முடியாம அவ ஸ்லிப் ஆக்கி அவனை விட்டுறான். ஹீரோயின் அப்படி அவன் காலை விட்டதும் அவன் வலிக்கிட்டே போய் அந்த பைப் ஹோல்குள்ள நேரா போய் அந்த அண்டர் கிரவுண்ட்ல போய் விழுந்துறான். விழுந்து அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஹீரோயின் மேல இருந்து கத்துன்னு கத்துறா. டேய் டேரி, என்னடா ஆச்சு டேரி, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஹீரோவோட பேரு டேரி, ஹீரோயின் பேரு ட்ரிஷ். கீழே விழுந்த அவன் மெதுவா எந்திரிக்கிறான் அவ சத்தத்தை கேட்டு. அப்ப உடனே அவன் அவங்க அக்கா கிட்ட சொல்றான், ரொம்ப நாளா என்ன பழிவாங்கன்னு நினைச்ச, இப்ப நேரம் பார்த்து என் காலை விட்டு என்ன கீழே தள்ளிட்டேல அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அவ சொல்றா, இல்லடா நீ காலை உதறவுமே கை ஸ்லிப் ஆகி தான் நான் விட்டுட்டேன், வேணும்னே நான் பண்ணலான்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி பரவாயில்ல விடு, நான் கீழே வந்துட்டேன், இங்க என்னதான் இருக்குன்னு நான் செக் பண்ணிட்டு வந்துறேன்னு மட்டும் சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு பாக்குறான். அவனுக்கு கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி தான் அந்த டெட் பாடி கிடக்கு. அந்த டெட் பாடி கிட்ட போய் மெதுவா காலை வச்சு தட்டுறான். அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த டெட் பாடி நெளிய ஆரம்பிக்கிறது. ஏன்னா அது உயிரோட தான் இருக்கு. அதோட முகத்துல இருக்க துணியை விளக்குறான். விளக்கிட்டு பார்த்தா அவன் உடம்புல ஒரு பொட்டு ரத்தம் இல்ல, வெளிரி போயிருக்கான். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அவன் தன்னுடைய கையை எடுத்து அவன் நெஞ்சு கிட்ட வச்சு காட்டுறான். உடனே ஹீரோ அந்த நெஞ்சு கிட்ட இருக்கிற துணியை விளக்கிட்டு பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது, அவனோட நெஞ்ச கிழிச்சு உள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் எடுத்துட்டு திரும்ப தச்சு வச்சிருக்காங்க. இத பார்த்த ஹீரோ மிரண்டு போயிடுறான். அப்படி ஹீரோ மிரண்டு போய் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவன் ஹீரோ கிட்ட என்னமோ சொல்றதுக்கு முற்படுறான். அப்படி அவன் சொல்ல முயற்சிக்கும் போது அவனோட உடல்ல இருந்து அவன் உயிர் பிரிஞ்சிருது. அப்படியே அவனோட டெட் பாடியை பார்த்து ஹீரோ உட்கார்ந்து இருக்கும் போது ஹீரோயின் மேல இருந்து, டேரி நீ இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சத்தம் காட்டு, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு வந்த அவன், ட்ரிஷ் நீ வேகமா மெயின் ரோட்டுக்கு போய் யாராவது வர்றாங்களான்னு பார்த்து அவங்கள்ட்ட நமக்கு உதவி கேளு, நாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல இந்த இடத்தை விட்டு நம்ம கிளம்பிடணும் அப்படிங்கறதையும் அவள்கிட்ட சொல்றான். அப்படி அவ சொன்னதும், நீ இப்ப எப்படி மேல வருவன்னு அவ கேக்குறா. அதுக்கு அவன், இது இந்த சர்ச்சோட பேஸ்மெண்ட் தான், இங்க இருந்து வெளியே வர்றதுக்கு கண்டிப்பா வழி இருக்கும், அதை தேடி கண்டுபிடிச்சு நான் வெளியே வந்துடுறேன், யாராவது உதவிக்கு வர்றாங்களான்னு நீ போய் பாருன்றான். அப்படி சொல்லிட்டு நீ திரும்ப அந்த ட்ரக் வர்றத பார்த்தேன்னா வேகமா இந்த பைப்போல் கிட்ட வந்து எவ்வளவு உன்னால சத்தம் போட்டு கத்த முடியுமோ கத்து அப்படின்னு அவ கிட்ட சொல்றான். அப்படி சொன்னதை கேட்டுட்டு ஹீரோயின் அவ கார் கிட்ட போய் உட்காந்து யாராவது வர்றாங்களா உதவிக்குன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு உள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் நடந்து போகும்போது நிறைய சடலங்கள் அந்த இடத்துல கிடக்கு. அதை பார்த்துக்கிட்டே கொஞ்ச தூரத்துல பாக்குறான். அதுக்கு முன்னாடி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், உடல் உறுப்புகள்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸும் அங்க இருக்கிறத அவன் பாக்குறான். அப்படி அவன் பார்த்துக்கிட்டு நடந்து போகும்போது திடீர்னு தடுமாறுறான். என்னடான்னு பார்த்தா அவனோட ஷூலேஸ் கலண்டு இருக்கு. அதை மிதிச்சதுமே அவன் கொஞ்சம் தடுமாறி இருப்பான். அதை கெட்டுறதுக்காக கீழே உட்கார்றான். அவன் உட்கார்ந்து அந்த ஷூலேஸை கெட்டும் போது அவனோட ஷூல நீர் துளிகள் சொட்டுது. அப்படி தண்ணி சொட்டினதும் டார்ச் லைட் எடுத்து ஹீரோ மேல் நோக்கி அடிக்கிறான். அண்ணாந்து பாக்குறான். அப்படி அவன் பார்க்கும்போது அந்த பேஸ்மெண்டோட சீலிங் ஃபுல்லா ஒரே டெட் பாடிஸா இருக்கு. அதை ஃபுல்லா ஆணி அடிச்சு வச்சிருக்கான் அவன். இதை பார்த்த ஹீரோ மிரண்டு போயிடுறான். அப்படி அவன் மிரண்டு போய் வெளியே நடந்து வந்துகிட்டே இருப்பான். அப்படி நடந்து வர்றவனுக்கு இன்னும் அதிர்ச்சி தர மாதிரி ஒரு விஷயத்த அங்க பாக்குறான். அது என்னன்னா, இவங்க கார்ல வரும்போது ஒரு மரணத்தை பத்தி பேசிக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த மரணத்துல ஒருத்தியோட தலை மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பான் இல்லையா இவன். அந்த தலை இப்ப இங்க ஏதோ ஒரு உடம்போட தச்சு வைக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்து அவன் அதிர்ந்து போய் அப்படியே நிக்கிறான். தச்சு வச்சிருக்க அந்த தலையோட டெட் பாடியில ஒரு மோதிரமும் இருக்கு. அதை பார்த்து மிரண்டு போய் அவன் நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் கார் மேல உட்கார்ந்த மாதிரி யாராவது உதவிக்கு வருவாங்களான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி அவ பாத்துக்கிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு ட்ரக் வரதையும் கவனிக்கிறா. அப்ப அவ இந்த ட்ரக் தான் வந்துகிட்டு இருக்கு போல இருக்கு நினைச்சு பயத்துல வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கியரை போறா. ஆனா கியர் விழுக மாட்டேங்குது. அப்படி அவ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ட்ரக்கும் அவளை கிராஸ் பண்ணி போயிருது. ஆனா இது அந்த ட்ரக் இல்ல, வேற ஒரு ட்ரக் லோடு ஏத்தி போய்கிட்டு இருக்கு. அப்பாடா இது அந்த ட்ரக் இல்ல அப்படின்னு அவ பெருமூச்சு உறதுக்குள்ள இந்த பக்கம் ஹீரோ திடீர்னு வந்து காரோட விண்டோ கிட்ட வந்து நின்றதுல ஹீரோயின் மிரண்டு போயிடுறா. அதை பார்த்து அவனை திட்ட ஆரம்பிக்கிறா. அவனை அப்படி திட்டிட்டு அங்க இருந்து கார் எடுத்து அவங்க ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும் போது ஹீரோ ரொம்ப அமைதியா இருக்கான், ரொம்ப மிரண்டு போயிருக்கான். அவன் கிட்ட ஹீரோயின் கேக்குறா, என்னடா ஆச்சு, ஏன் இப்படி இருக்க, நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்றா. ஏற்கனவே பயந்து போயிருக்கிற என்ன கூட கொஞ்சம் நீ பயப்பட வைக்கிற அப்படின்னு அவ சொல்றா. அப்ப ஹீரோ சொல்றான், நம்ம ஒரு தலை காணாம போச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தோமே, அந்த தலை காணாம போகல, அதை இவன் தான் எடுத்துட்டு வந்து இன்னொரு உடம்புல வச்சு தச்சு வச்சிருக்கான் அப்படிங்கறத சொல்றான். அப்படி அவங்க பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்துகிட்டு இருக்கும் போது அவங்க கார்ல ஃபியூவல் குறைஞ்சிட்டதுனால பக்கத்துல இருக்க கேஸ் ஸ்டேஷன்ல கேஸ் போடுறதுக்கான நிப்பாட்டுறாங்க. அப்படி அவங்க நிப்பாட்டிட்டு பார்க்கும்போதுதான் அந்த ட்ரக் இப்ப வேகமா அந்த சர்ச்சை நோக்கி போய்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த வண்டி அங்க போறத பார்த்த அவங்க அந்த பெட்ரோல் பங்குக்கு பக்கத்துலயே ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலுக்குள்ள வேகமா உள்ள ஓடிடுறாங்க. உள்ள ஓடி போனவங்க அங்க போய் நின்று சத்தமா, இங்க யாராவது போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, எங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னு சொல்லி கத்துறாங்க. அது அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க அவங்கள. அப்போ அங்க வேலை பாக்குற லேடி
ஹீரோயின் கிட்ட வந்து என்னம்மா என்னாச்சு அப்படின்னு அவ கேக்குறா. இல்ல நீங்க தயவு செஞ்சு போலீஸ்க்கு முதல்ல கால் பண்ணுங்க, நாங்க எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இதை கேட்ட அவங்களும் நேரா போய் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. அப்ப ஹீரோயின் அவன் தம்பிக்காரன்ட்ட என்ன சொல்றான்னா, இப்ப போலீஸ் வருவாங்க, நீ அவங்க வந்ததும் அங்க நீ என்னென்ன பாத்தியோ அவ்வளவையும் அந்த போலீஸ்காரங்கள்ட்ட நீ சொல்லிடு, எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு நம்ம இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடலாம், நீ பயப்படாதன்னு சொல்றா. இருந்தாலும் அவன் அதை கவனிக்கவே இல்லை. அவன் ஒரு நடுக்கத்திலே இருக்கான், ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். அப்ப அவ சொல்றா, நான் இருக்கேன்டா, நீ பயப்படாத, தைரியமா இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்துல ஒரு டெலிபோன் இருக்கு. அந்த டெலிபோன் வந்து ரிங் அடிக்குது. அந்த ரிங் சத்தத்தை கேட்ட ரெண்டு பேருமே மிரண்டு போயிடுறாங்க. அப்படியே அந்த டெலிபோனை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் அந்த போனை எடுத்து யாருன்னு தான் கேளுங்களேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஹீரோயின் தான் போனை எடுக்கிறா. அந்த பக்கம் ஒரு லேடி தான் பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீயும் உன் தம்பியும் அந்த சபிக்கப்பட்ட வீட்டுக்கு போனீங்களான்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. எது, நானும் என் தம்பிமா அப்படின்னு அவ சொல்லும் போது ஹீரோ உடனே போனை வாங்கி, யாருங்க நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவ சொல்றா, நீ போய் அந்த வீட்டுல நிறைய பிணங்களை பார்த்திருப்ப, அது எல்லாமே உண்மைன்றத நான் நம்புறேன் அப்படின்னு அவ சொல்றா. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது, இப்போ உன் சட்டை கிழிஞ்சிருக்கு, உனக்கு அடிபட்டு இருக்கு, உன் தொப்புள்ள நீ ஒரு டாட்டு குத்தி இருக்கு, அது உண்மைதானேன்னு அவ கேக்குறா. ஆமான்னு சொல்லிட்டு அவன் சுத்தியும் முத்தியும் பாக்குறான். நான் இது எல்லாத்தையும் நான் என் கனவுல தான் பார்த்தேன், நீ போய் பார்த்த வீடு ஒரு சபிக்கப்பட்ட வீடு, அந்த ட்ரெக்ல வர்றவன் ஒரு அரக்கேன்னு அவ சொல்றா. அவன் இந்நேரம் நீ அங்க வந்துட்டு போனதை கணிச்சிருப்பான், அவன் உன்னை தேடி கட்டாயம் வருவான். இப்ப நான் உனக்கு ஒரு பாட்டை பிளே பண்றேன், அந்த பாட்டை கேட்டா அந்த இடத்துல இருக்காம நீ உடனே ஓட ஆரம்பிச்சிரு அப்படின்னு அவ சொல்றா. ஏன்னு ஹீரோ கேக்குறான். அதுக்கு அவ சொல்றா, உன் சாவு உன் கிட்ட நெருங்கிருச்சுன்றதுக்கு அர்த்தம் அந்த பாட்டு தான் அப்படின்னு அவ சொல்றா. இதை கேட்ட ஹீரோ கடுப்பாகி போனை உடனே கட் பண்ணிடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸும் அங்க வந்துடுறாங்க. அந்த ஹோட்டல்ல வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் நேரா ஹீரோ கிட்ட வராங்க. அவங்க கிட்ட வந்து, நீ அந்த வீட்டுல என்ன பார்த்த அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லுன்னு சொல்றாங்க. நாங்க அந்த வண்டியையும் செக் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படிங்கறதையும் அவன்கிட்ட சொல்றாங்க. அப்ப ஹீரோ, அந்த வீட்டுல நான் நிறைய பிணங்களை பார்த்தேன், அங்க 600க்கும் மேற்பட்ட பிணங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் அவன் அந்த செவுத்துல தான் ஒட்டி வச்சிருக்கான் அப்படிங்கறத சொல்றான். அந்த பிணங்களை பார்க்கும்போது உனக்கு யாரையும் அதுல தெரிஞ்ச மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோ சொல்றான், ஆமா, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன கென்னி லாராவோட டெட் பாடி கூட அங்கதான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். நீ சொன்ன கென்னி லாராவோட டெட் பாடி இருக்க வாய்ப்பே கிடையாது, கிடைச்சா அவங்களோட எலும்புகள் தானே கிடைக்கணும், ஏன்னா அவங்க இறந்து 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு அந்த போலீஸ் சொல்றாரு. அப்ப ஹீரோ, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே பரப்பி என் கூட வாங்க, அந்த இடத்துல அந்த டெட் பாடி இருக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஏன்னா அவங்க டெட் பாடி கிட்ட போய் பார்த்தேன், அவங்க கையில ஒரு மோதிரம் இருந்துச்சு, அந்த மோதிரத்தை நான் எடுக்க கையை பிடிக்கும் போது அவங்க கைகள் கொலகொலன்னு இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்ட போலீஸ்க்கு ஒன்னும் புரியல. இவன் சொல்றத நம்பலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது வேகமாக அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கறாங்கல்ல அந்த லேடி வர்றாங்க. வந்து, தம்பி அந்த கார் உங்களோட தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமான்னு ஹீரோ சொல்றான். உங்க காரை எவனோ ஒருத்தன் செக் பண்ணி பார்த்து எல்லா துணிகளையும் கலச்சு போட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வேகமா இவங்க ஓடி போய் பார்க்கும்போது அந்த கார் கிட்ட யாரும் இல்ல. அப்ப அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, உங்க துணியை எடுத்து அவன் முகர்ந்து பார்த்தானா, நாவால நக்கியும் பார்த்தானா, அத கண்ணாடி வழியா எங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ போலீஸ்ட உடனே, நீங்க இப்ப ஒத்துக்கிறீங்களா, நாங்க அங்க போயிட்டு வந்தது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அவன் கண்டிப்பா எங்களை தேடி தான் வந்திருக்கான், இப்ப நீங்க நம்புறீங்களா, நாங்க சொல்றது உண்மைதான்னு சொல்லி அந்த போலீஸ் கரெக்டா கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கண்டிப்பா எங்களை ஏதாவது செஞ்சிருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்து அவன் காருக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த டோர்ல பாக்குறான், அதுல ஒரு கைரேகை இருக்கு, அதையும் கூப்பிட்டு காட்டுறான். இந்த பாருங்க, அவனோட கைரேகை கூட இதுல இருக்குன்னு சொல்லி அத அந்த போலீஸ்காரங்களும் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் பண்றாங்க. இந்த மாதிரி நாங்க அந்த சர்ச்சை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், நாங்க போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்றோம்ட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி அவங்க கிளம்பி போறப்ப முன்னாடி ஹீரோவோட கார் போய்கிட்டு இருக்கு, பின்னாடியே இந்த போலீஸ்காரங்களோட கார் வந்துகிட்டு இருக்கு. அதுல ஹீரோயின் சேனலை மாத்தி பாட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சேனல்ல ஜீப்பர் கிரீப்பர் சாங் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோ அந்த சேனலை வையின்னு சொல்றான். அந்த சேனலை வச்சதுமே அந்த ஜீப்பர் கிரீப்பர் சாங்கை கேட்டதும், என்கிட்ட போன்ல பேசின லேடி இந்த பாட்டை நீ கேட்கும் போது அந்த இடத்துல இருக்காத, உன்னை ஆபத்து பின்தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தா, எனக்கு என்னன்னு புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவங்க கார் பின்னாடி கண்ணாடி வழியா போலீஸ்கார காட்டுறாங்க. அந்த போலீஸ்காரங்களோட கார் மேல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப உள்ள அந்த போலீஸ்காரங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த கார் டாப்ல ஏதோ இருக்கிற மாதிரி தெரியவும் அவரு பக்கத்துல இருக்க போலீஸ்ட சொல்லி மேல என்ன இருக்குன்னு பாருன்னு சொல்றாரு. அவ எட்டி பார்க்கும் போது ஏதோ ஒண்ணு அவளை தூக்கிட்டு போயிருது. இத பார்த்து பக்கத்துல இருக்க போலீஸ் அதிர்ச்சியில இருக்கும் போது அந்த கார் டாப்பை பிரிச்சுக்கிட்டு ஒரு கை உள்ள வந்து அவர் தலைய மேல தூக்கி கோடாலியால வெட்டி அவரையும் அந்த இடத்துலயே கொன்றுது. அந்த தலைய ஹீரோயின் போய்கிட்டு இருக்க கார் மேல விட்டெறியறான். ஏதோ ஒண்ணு அவங்க கார் மேல விழுகிறத பார்த்ததும் அவங்க ஸ்லிட் அடிச்சு வண்டியை நிப்பாட்டுறாங்க. பின்னாடியே அந்த போலீஸ் காரும் ஸ்டாப் ஆகுது. அப்படி கார் நின்னதும் ஹீரோவும் ஹீரோயினும் மெதுவா காரை விட்டு இறங்குறாங்க. ஹீரோயின் போலீஸ் காருக்கு முன்னாடி போய் பாக்குறா. அப்படி பார்க்கும்போது அந்த போலீஸ் காருக்கு முன்னாடி ஒரு தலை ஒண்ணு கிடக்கிறத பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து அவங்க 2 பேரும் காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறாங்க. இப்ப அந்த போலீஸ் காருக்குள்ள இருந்து ஒருத்தன் இறங்குறான். இறங்கி போன அவன் அங்க கிடக்கிற தலையை எடுத்து முகர்ந்து பாக்குறான். அதோட வாயோட வாய் வச்சு கடிச்சு உள்ள இருக்கிற நாக்க புடிச்சு வெளியே இழுத்து பிச்சு திங்கிறான். இத பார்த்து அவங்க 2 பேத்துக்கும் ஒண்ணுமே
எதுவுமே ஓடல. அப்ப ஹீரோ சொல்றான், வேகமா வண்டி எடு, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிருவோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கார் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த அரக்கனை காட்டுறாங்க. அந்த அரக்கன் அந்த 2 டெட் பாடியும் தூக்கி வண்டிக்குள்ள போட்டுக்கிட்டு கீழே விழுந்து கிடந்த அந்த போலீஸோட தலையையும் எடுத்து தூக்கி வண்டியில போட்டுட்டு அவன் வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். இந்த பக்கம் ஹீரோயின் ரொம்ப வேகமா காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றான், இவ்வளவு வேகமா போகாத, நமக்கு ஏதாவது ஆயிட போகுது, அவன் ஒண்ணு நம்மள பின்னாடி துரத்திட்டு வரல அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சடனா காரை நிப்பாட்டுறா. இப்ப ஏன் நீ காரை நிப்பாட்டன்னு கேக்குறான். நமக்கு உதவி வேணும், அங்க பாரு, அங்க ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல போய் நம்ம ஏதாவது ஒரு போன் இருந்தா கேட்டு கால் பண்ணி போலீஸ்க்கு சொல்லலாம்னு சொல்றான். அதை கேட்டாம அந்த வீட்டுல போன்லாம் இருக்கிற மாதிரி தெரியல, வேணா நம்ம கிளம்பலான்னு போது இந்த லைன்ல வேற வீடே இருக்கிற மாதிரி தெரியல, எதுக்கு நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் இல்லாத இடத்துல இருக்கிற அந்த வீட்டை நோக்கி அவங்க காரை உள்ள கொண்டு போறாங்க. வாசல்ல கொண்டு போய் காரை நிப்பாட்டிட்டு அவங்க கீழே இறங்கும் போது உள்ள இருந்து ஒரு பாட்டி துப்பாக்கியோட வந்து, யாரா நீங்க எதுக்குடா இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நாங்க இப்படி போலீஸ்க்கு கால் பண்ணணும், எங்களுக்கு ஆபத்து இருக்கு, இங்க எங்களை காப்பாத்த வந்த போலீஸையும் யாரோ கொன்னுட்டாங்கன்னு அவர் சொல்றா. அப்படி சொல்லும் போது அந்த பாட்டி, நீங்க 2 பேர் தான் வந்திருக்கீங்களா, இல்ல உங்க கூட வேற யாரும் வந்திருக்காங்களா, பின்னாடி அங்க நிக்கிறது யாரு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அவங்க திரும்பி பார்க்கும்போது அது சோளக்கோல பொம்மை மாதிரி இருக்குன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அது சோளக்கோல பொம்மை இல்ல, அங்க யாரோ நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து அந்த இடத்தை நோக்கி சுடுறாங்க. பாட்டி அப்படி குறி வச்சு சுட்டதும் அங்க இருந்து எவனோ ஒருத்தன் ஜம்ப் பண்ணி பாட்டியோட வீட்டுக்குள்ள போயிடுறான். வீட்டுக்குள்ள போனதுமே பூனைகள் அலற சத்தம் கேக்குது. இத பார்த்த பாட்டி வேகமா துப்பாக்கி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போக பாக்குறாங்க. அப்ப ஹீரோ தடுக்கிறான். ஹீரோவை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு, விடுறா, நான் என் குழந்தைகளை காப்பாத்தணும்னு அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள போனதுமே பாட்டி துப்பாக்கியால சுடுற சத்தம் கேக்குது. பூனைகள் எல்லாம் வெளியே ஓடி போய்கிட்டு இருக்கு. இத பார்த்த ஹீரோவுக்கு அப்பதான் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. போன்ல பேசின லேடி, நீ நிறைய பூனைகளை பாப்ப அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த விஷயமும் இப்ப நடக்குது. கொஞ்ச நேரத்துல பாட்டி அப்படியே வெளியே வராங்க. அவங்கள அந்த ஜீப்பர் தான் கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். வெளியே வாசல் கிட்ட வந்ததுமே இவங்க 2 பேரும் அப்படி நின்னுகிட்டு இருக்காங்க. மெதுவா அந்த பாட்டியை விலக்கிக்கிட்டு ஜீப்பர் தன்னோட கோரமான முகத்தை அவங்களுக்கு காட்டுது. அவனை பார்த்ததும் அவங்க 2 பேரும் மிரண்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடி போய் கார்ல ஏறிக்கிறாங்க. அவங்க அந்த ஜீப்பரும் துரத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். அப்படி கார்ல ஏறின ஹீரோவும் ஹீரோயினும் ரிவர்ஸ் கியர்லயே காரை எடுத்துட்டு வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு ஃப்ரண்ட் கியர் மாத்தும் போது கியர் விழுக மாட்டேங்குது. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கிரீப்பர் அவங்க கார் பேனட்ல வந்து உட்காருது. இத பார்த்த ஹீரோ சொல்றான், பரவாயில்ல, ரிவர்ஸ் கியர்ல தானே வண்டி இருக்கு, அப்படி ரிவர்ஸ்ல வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்றான். வேகமா ஹீரோயினும் காரை ரிவர்ஸ்லயே எடுத்துக்கிட்டு போறா. அப்படியே அந்த கிரீப்பர் ஒரு பெல்ட்டி அடிச்சு அவங்க காருக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கு. இவங்க ரொம்ப தூரம் லாங்குக்கு போயிடுறாங்க. போயிட்டு காரை நிறுத்தி அங்க பாக்குறாங்க. அப்ப அந்த கிரீப்பர் அவங்களுக்கு ஆப்போசிட்ல நடு ரோட்ல இங்கேயும் அங்கேயும் கெத்தா சும்மா அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நம்ம என்ன பண்ண போறோம் தெரியலன்னு சொல்லும் போது அவனை அடிச்சு தூக்குன்னு சொல்றான் அக்கா கிட்ட. அவ வேகமா காரை ஓட்டிக்கிட்டு போறான். ஆனா அந்த கிரீப்பர் மேல இடிக்கவே முடியல. அவன் அசால்ட்டா அந்த காரை தாண்டி குதிச்சு பின்னாடி போயிடுறான். அப்படி அவன் பின்னாடி நிக்கிறத திரும்பி பார்த்ததும் ஹீரோயின் மறுபடியும் ரிவர்ஸ் கியரை போட்டு அவனை இடிக்கிறதுக்காண்டி சல்லுன்னு வேகமா பின்னாடி போய்கிட்டு இருக்கா. அதே மாதிரி திரும்பவும் ஜம்ப் பண்ணி அவன் முன்னாடி வந்துடுறான். அப்படி பின்னாடி போன அவங்க இப்ப ஃபர்ஸ்ட் கியரை போட்டு வண்டியை முன்னாடி மூவ் பண்ண பாக்குறாங்க. ஆனா கியர் விழுக மாட்டேங்குது. இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் கியர் போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கிரீப்பர் மெதுவா அவங்கள நோக்கி நடந்து வருது. அப்படி நடந்து வரத பார்த்ததுமே ஹீரோயின் என்ன பண்றான்னா, டக்குன்னு செகண்ட் கியர்ல போட்டு வண்டியை ரேஸ் கொடுக்கறா. ரேஸ் கொடுத்ததுமே வண்டி வேகமா போய் அந்த கிரீப்பரை அடிச்சு தூக்கிறது. அடிச்சு தூக்குனதுல மேல போன அவன் டம்முன்னு அந்த கார் மேலேயே விழுந்து கீழே விழுந்துடுறான். அவனை தாண்டி கொஞ்சம் தூரம் போய் வண்டியை நிப்பாட்டுறாங்க. அப்படி கீழே விழுந்து கிடக்கிற அந்த கிரீப்பரை அவங்க அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு மறுபடியும் மேல ஏத்துறாங்க. அப்படி மேல ஏத்தி கொஞ்சம் தூரம் போனவங்க திரும்ப ஃபர்ஸ்ட் கியரை போட்டு மறுபடியும் திரும்ப அவன் மேலேயே ஏத்தி இதே மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் மாறி மாறி அவனை ஏத்த ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்டா ஒரு கட்டத்துல ரிவர்ஸ் கியர் போட்டு அவனை ஏத்திட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று அவனை பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த கிரீப்பர் பயங்கரமா அடிபட்டு அவங்களுக்கு முன்னாடி விழுந்து கிடக்கு. அது உடம்புல இருந்து புகை மாதிரி போறத நமக்கு காட்டுறாங்க. அதோட கை கால்கள் எல்லாம் சேதமாயிடுச்சு. அப்படி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவன் முதுகுல ஏதோ ஒன்னு அசைற மாதிரி இருக்கு. டக்குன்னு அது வெளியே வருது. என்னன்னு பார்த்தா அவனுக்கு முதுகுல ரெக்கை இருக்கு. அதை பார்த்த ஹீரோயின், இதுக்கு என்ன ரெக்கையெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெக்கை தான் வெளியே வந்துச்சு இல்லையா, அந்த ரெக்கையை வச்சு அடிச்சு பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாக்குறான். அப்படி அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வேகமா காரை ஃப்ரண்ட் கியர் போட்டு சல்லுன்னு வந்து அவனை ஏத்திட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அப்படி அந்த கிரீப்பரை ஏத்தி கொண்டுட்டு போன அவங்க நேரா இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இப்ப இருக்காங்க. அப்படி அவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது அங்க போன் இருக்கு. அந்த போன்ல ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கா. இந்த மாதிரி நாங்க வர கொஞ்சம் லேட் ஆயிருமா, நீங்க எங்களை எதிர்பார்க்க வேண்டாம், நாங்க காலையில வந்துருவோம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய போஸ்டர்கள் ஒட்டி இருக்கிறத பாக்குறான். அதுல நிறைய மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ் இருக்கு. இதை பார்த்துக்கிட்டே அப்படி அவன் நிக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு போன்ல ஒரு லேடி பேசியிருப்பாங்க இல்லையா, அவங்க அங்க வராங்க. வந்தவங்க ஹீரோவோட பேரையும் ஹீரோயினோட பேரையும் கரெக்டா சொல்லி அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற போலீஸ்காரர் தேவையில்லாம எதையாவது சொல்லி அவங்க பயமுறுத்தி விட்டுறாத, அவங்களே ஏற்கனவே பயந்து போய் வந்துதான் இங்க இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த அம்மா, நான் இவங்கள்ட்ட கண்டிப்பா பேசி ஆகணும், அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி ஆகணும்னு அவங்க சொல்றாங்க. சரி, நீ பேச
வேண்டியதை பேசிட்டு சீக்கிரமா நீ கிளம்பிடணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப அந்த லேடிய ஹீரோயின் அவாய்ட் பண்ண பாக்குறா. அப்படி அவாய்ட் பண்ணிட்டு அவ போகும்போது அந்த லேடி ஹீரோவை உட்கார வச்சு, இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க, நீ பார்த்த எல்லா விஷயத்தையுமே நானும் பார்த்தேன், நேர்ல இல்ல, ஆனா என்னோட கனவுல. நீ ஒரு பூனை கூட்டத்துக்கு மத்தியில இருக்கிற மாதிரியே நான் கண்டேன், நீ உண்மையிலே இன்னைக்கு ஒரு பூனை கூட்டத்துக்கிட்ட இருந்ததானேன்னு சொல்லி அவ கேட்கிறா. அதையும் அவன் ஆமான்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு, இப்ப நான் சொல்ல போறத கேளு, உங்களை தேடி வர்றவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் 23 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் உயிர் தெழுவான். அதுல 23 நாட்கள் வேட்டையாடி அவனுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு மறுபடியும் அவன் 23 ஆண்டுகள் அமைதியாயிருவான் அப்படிங்கறத அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் அப்படி எண்ணத்தை எடுப்பான்னா மனிதர்களோட உடம்புல இருந்து உடல் உறுப்புகளை எடுத்து அவனோட உறுப்புகளை வலுப்படுத்திக்கிடுவான் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு அவனோட கண்கள் சேதமாயிடுச்சு அப்படின்னா அவன் ஒரு கண்களை சாப்பிட்டானா அவனுக்கு அந்த கண்கள் திரும்ப கிடைச்சிரும். அதே மாதிரி இதயம் பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் இன்னொருத்தவங்களோட இதயத்தை சாப்பிட்டானா அந்த இதயம் அவனுக்கு பலமாயிடும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் அந்த கிரீப்பர் வண்டியை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிப்பாட்டுறான். நிப்பாட்டிட்டு வண்டியில இருந்து இறங்கி போறான். அப்படி இறங்கி போற அவனுக்கு ஒரு கால் இல்ல, நொண்டி நொண்டி போய்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் இப்ப ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. அப்ப அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு பிடிச்சது ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு, அது உங்க 2 பேர்த்துல யாருக்கிட்டன்றது எனக்கு தெரியாது, கண்டிப்பா அவன் அவங்கள தேடி வருவான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி அவங்க சொன்னதும் ஹீரோ சொல்றான், நாங்க அதை ரோட்லயே நசுக்கி கொன்னுட்டோமே, அது எப்படி திரும்ப வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, அவனுக்கு சாவு கிடையாது, அவனை யாராலும் அழிக்க முடியாது, அவன் உன்னோட ஸ்மெல்ல வச்சே கண்டுபிடிச்சு இங்க வந்துருவான் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல டக்குன்னு கரண்ட் போயிருது. அப்படி கரண்ட் போனதும் ஹீரோ சொல்றான், இதே மாதிரிதான் அங்கேயும் நடந்துச்சு, அங்க நாம பல பிரச்சனைகளை சந்திச்சோம், இப்ப இங்க என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கிற அந்த போலீஸ் ஆபீசர் யாராவது எமர்ஜென்சி லைட்டை கொண்டு வாங்கன்னு அவர் சத்தம் போடுறாரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சில லைட்டுகள் மட்டும் எரிய ஆரம்பிக்குது. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. இந்த பக்கம் ஒரு போலீஸ்காரர் செல்லுல இருக்கிற கைதிங்க எல்லாம் கரெக்டா இருக்காங்கன்னு சொல்லி அப்படி பாத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு செல்லுல ஒருத்தனை ஏதோ ஒண்ணு கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, அது அந்த கிரீப்பர் தான். அது அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்த போலீஸ்காரர் அப்படியே அரண்டு போய் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது. அவருக்கு முன்னாடி அந்த கிரீப்பர் அவனை ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அவரோட கை கால்களை வலுப்படுத்திக்கிட்டு இருக்கு. வேகமா அந்த போலீஸ்காரர் துப்பாக்கி எடுத்து அந்த கிரீப்பரை சுடுறாரு. ஆனா அந்த கிரீப்பருக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த போலீஸ்காரரை அந்த கிரீப்பர் அங்கேயே கொன்னுடுது. அப்படியே இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வாக்கி டாக்கில கால் வருது. இந்த பக்கம் அந்த செரிஃப் தான் போன் எடுக்கிறாரு. எடுத்து அவர்கிட்ட அந்த பக்கம் பேசுறவன், சார், இங்க ஒரு கைதியையும் ஒரு போலீஸ்காரரையும் எவனோ ஒருத்தன் கொன்னுட்டு இப்ப உங்க ஆபீஸ் ரூம்குள்ள தான் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி அவன் சொன்னதை கேட்டதும் செரிஃப்ல இருந்து எல்லாருமே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த வாசல் பகுதியை பார்த்து நிக்கிறாங்க. அப்படி போறவரு ஹீரோ ஹீரோயின் அந்த லேடியையும் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி அவர் சொல்லிட்டு அந்த பக்கம் போனதும் அந்த லேடி ஹீரோவையும் ஹீரோயினையும் கூட்டிட்டு உள்பக்கமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் எல்லா போலீஸ்காரங்களும் துப்பாக்கியை குறி வச்சு அந்த மாடி படிக்கட்டுகளை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இப்ப அந்த போலீஸ்காரர்ல ஒருத்தவர் அந்த துப்பாக்கியை ஏந்தின மாதிரி நேரா அந்த படிக்கட்டை நோக்கி நடந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. டார்ச் லைட் அடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி அவர் பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் திரும்பும் போது அந்த கிரீப்பர் பின்னாடி கூடி அவர் முதுகு பக்கத்தை கடிச்சு அந்த இதயத்தை உறிஞ்சு எடுத்துட்டு போயிருது. அப்படியே அந்த போலீஸ்காரர் குனிஞ்சு பாக்குறாரு. அவர் இதயம் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப வெறும் ஓட்டை தான் இருக்கு. அப்படியே அந்த போலீஸ்காரர் கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. வேகமா ஓடி வந்து அந்த மாடி படிக்கட்டுகள்ல எல்லாரும் துப்பாக்கியை மேல தூக்குற மாதிரி பாக்குறாங்க. மேல பார்த்த மாதிரியே துப்பாக்கியை சுட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அங்க சுட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் அந்த லேடியை காட்டுறாங்க. அவங்க 3 பேரும் ஓடி போய் பின்னாடி டோரை துறக்க முயற்சிக்கிறாங்க. ஆனா துறக்க முடியல. அந்த டோர் துறக்கலனதுமே ஹீரோ அவங்கள்ட்ட, உங்களுக்கு எல்லாமே கனவுல தெரிஞ்சிருக்குன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதும் உங்களுக்கு தெரியும் தானே, அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அந்த கிரீப்பர் அங்க வந்துருது. அப்படி வந்ததும் இந்த லேடி அவங்க 2 பேத்தையும் ஓட சொல்லிட்டு இவங்க உட்காந்து பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஓடி வந்த கிரீப்பர் அவங்கள பின்னாடி கூடி பிடிச்சு அவங்கள முகர்ந்து பாக்குது. அவங்க இல்லைன்னதுமே அவங்கள விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. ஓடி வந்த ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருக்கிற விசாரணை ரூம்ல போய் உள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படி அவங்க ஒளிஞ்சு இருக்கும் போது கிரீப்பர் அங்க வந்துடுறான். அந்த விசாரணை ரூம்ல இருக்க கண்ணாடியை ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கிரீப்பர் அதுக்கு அந்த பக்கம் இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இது அந்த ஹீரோயினுக்கு தெரியல. ஆனா ஹீரோயின் நிக்கிறது கிரீப்பருக்கு நல்லாவே தெரியுது. அந்த கண்ணாடியில அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துல உடச்சுக்கிட்டு உள்ள வாரான். உள்ள வந்த அவன் 2 பேர்த்து கழுத்தையும் பிடிச்சு முகர்ந்து பாக்குறான். முகர்ந்து பார்த்ததுல ஹீரோயினை ஒரு பக்கம் தள்ளி விட்டுறான். ஹீரோவை மட்டும் தான் கையில பிடிச்சு வச்சுக்கிறான். கிரீப்பர் ஹீரோவை பிடிச்சு வச்சிருக்கும் போது எல்லா போலீஸ்காரங்களும் இங்க வந்து அவனை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அப்படி துப்பாக்கியை வச்சு அவங்க எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணி நிக்கும் போது கிரீப்பர் தன்னோட கோர முகத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப அவன் முகத்துல உள்ள செதில்கள் எல்லாம் அப்படி விரிய ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி பயங்கரமா கத்துறான். அந்த சத்தத்தை கேட்டதுமே ஹீரோயின் பதறி போய், நீ என் தம்பியை விட்டு நீ என்னைய கூட்டிட்டு போ,
உனக்கு தேவையான அந்த வலுவான இதயம் என்கிட்ட இருக்கு, நீ என்னுடைய இதயத்தை எடுத்துக்க அப்படின்னு அவ சொல்றா. இருந்தாலும் அந்த கிரீப்பர் அதை கேட்கிற மாதிரி இல்ல, அப்படி அவளை பார்த்துக்கிட்டே இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துல கிரீப்பர் தன்னுடைய ரெக்கைகளை விரிச்சு அந்த ஜன்னல் கம்பிகளை உடைச்சுக்கிட்டு அவன் தம்பியை தூக்கிட்டு போயிருது. அப்படி அது தூக்கிட்டு போற திசையை பார்த்து தான் தம்பி பேரை சொல்லி கத்திக்கிட்டு ஹீரோயின் ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படி அவ ஓடிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கிரீப்பர் கொஞ்ச தூரத்துல மறைஞ்சு போயிடுது. வானத்தை பார்த்த மாதிரி ஹீரோயின் நின்னுக்கிட்டு இருக்கா. மறுநாள் காலையில விடியுது. ஹீரோயின் இப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கா. அந்த லேடியும் அங்க வராங்க. வந்தவங்க உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க, நீ அவங்கள போய் பாருன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறா, நீங்க கண்ட கனவு இது வரைக்கும் பழிச்சிருக்கா இல்ல எதுவும் பலிக்காம போயிருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒரு பைத்தியக்காரி, எதையாவது நான் சொல்லியிருப்பேன், நீ அதை பத்தி யோசிக்காத, நீ போய் நல்லபடியா உங்க அம்மா அப்பாவை பாருன்னு அவள்கிட்ட சொல்லும் போது அவ அங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வாரா. வெளியே வரும்போது காகங்கள் கத்துற சத்தம் கேக்குது. அவன் அந்த காக்கைகளை பார்த்து நின்னுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல ஒரு காகம் ஒரு தொழிற்சாலையில போய் உட்கார்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த தொழிற்சாலைக்குள்ளதான் அந்த கிரீப்பர் இருக்கான். அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை காட்டும் போதுதான் நமக்கு தெரியுது அவன் தலைக்கு பின்புறத்துல உள்ள எல்லாத்தையும் அவன் தோண்டி எடுத்துட்டான். ஹீரோவோட கண் இருக்கிற இடத்துல வெறும் ஓட்டை தான் இருக்கு. அந்த ஓட்டை வழியா கிரீப்பர் அப்படியே பாக்குற மாதிரி இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.